சூப்பராக கடையில் வாங்கின பகடா வச்சு ஒரு குருமா பண்ணி வச்சுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாப்பிட்றதுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு தான் வச்சுருக்கேன். குழம்பு வச்சுருக்கேன், குருமா வச்சுருக்கேன் இன்றைக்கி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பை பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலையில் இன்னும் குருமா வைக்கலான்ட்டு ஒரு ஐடியா வந்தது. நேற்று நைட்டு பகடா வாங்கினோமா, அந்த பகடா அப்படியே எடுத்து வச்சுட்டேன். கடையில் வாங்கின பகடா வச்சு ஒரு சூப்பரான குருமா. இதுக்கு எண்ணெய் காயுது, ஒரு 4 பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்றே போட்டுருங்க, தக்காளி, அப்புறம் இஞ்சி, பூண்டு, சோம்பு, கொஞ்சம் சின்ன துண்டு பட்டை, ஒரு லவங்கம், தேங்காய் ஒரு அரை மணி தேங்காய் போட்டுருக்கேன். இதையும் போட்டு இதில் வதக்கணும். இதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடுறாங்க. இதெல்லாம் வறுப்பட்டுட்டு இதில் போட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அரைக்க போகிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன், ஒரு 1.5 ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாங்க. இது கூட நல்ல பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சிட வேண்டியதாச்சு. இப்போ எண்ணெய் காயுது, சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி, கருவேப்பிலை, பூண்டு, கொஞ்சமாக வெங்காயம், இந்த ஏற்கனவே நம்ம வெங்காயம் போட்டு வதக்கி அரைச்சாச்சு. இப்போ சும்மா கொஞ்சமாக போட்டு இதில் வதக்கி வந்துக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காய் வேகு இதில் ஊற்றிடலாங்க. நமக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ, குழம்பு எவ்வளோ தேவைப்படுதோ அது தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இது கடைப்பகடா, இது உப்பு இருக்கும் இதில், அதனால் செக் பண்ணிட்டு அப்புறமா கூட போட்டுக்கலாங்க. இது போட்டவுடனே குழம்பெல்லாம் வலிச்சுக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க. இப்போ இந்த பகடாவை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடலாம்.